இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி சமையல் நடக்குது. வா, இந்த முட்டை வந்து இங்கே பாருங்க, இன்னும் ஓடு கூட வரல. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மொமெண்ட் நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா. பாருங்க, ஜம்முன்னு கட்டலை போட்டு கட்டுத்துறையில் அதாவது சூட் ஆத்துறதுக்கு வந்து தண்ணி காலை வச்சோம்னு வைங்க, சீக்கிரம் ஆறிடும். நாட்டுக்கோழி குழம்பு. வாவ், கறிவேப்பிலந்தால ப்ளஸ் வந்து கொத்தமல்லி தலை ரெண்டுமே உள்ள போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து இருக்குது. சரியான டேஸ்ட். நிஜமா நல்லா இருக்குதா? கொஞ்சம் கெல்ட்டு கோழிங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சுவையான தண்ணி குழம்பு ஆரம்பிக்கலாம். பச்சை புளி ரசம். எஸ், இது நம்ம கனடா சப்ஸ்கிரைபர் சிவா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்க மக்கள், 4 டயரும் புதுசு. அப்பல்லோ இங்கேயும் அப்பல்லோ. ஆஹா, பில்லு 33,599 ரூபாங்க. சந்தோஷத்தை தேடி போகாதீங்க, இருக்கிற மொமெண்ட்டை சந்தோஷமாக மாற்ற கற்றுக்கோங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை தினநாள் நல்வாழ்த்துக்கள். வாரம் 6 நாள் வந்து கஷ்டப்பட்டு ஓடா தேஞ்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தது அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா வீட்டு சேனத்தோட நாயம்லாம் பேசி ஊர் சேனத்தோட பசங்களோட எல்லாம் ஜாலியாக ஃபன் பண்ணக்கூடிய நாள் இந்நாள். இந்த நாள் ஒரு பொன்னாள். வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். சரி, ஓகே, கூடி சீக்கிரம் அரசியல்வாதியாக மாறிடும்னு தெரியுது. சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நாட்டுக்கோழி சமையல் நடக்குது. இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் லீவ் எப்படியோ அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு லீவு. ஸோ அதனால் வீடியோவில் சும்மா ஒரு மொமெண்ட்ஸாக மட்டும் அதை பார்க்கலாம். அந்த கறி கொட்டுறது இதாகிறது அந்த மாதிரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 800 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு ஃபுல் ஓட்டங்க. வர்க்காலா இங்கேருந்து 450 கிலோமீட்டர், வர 450 கிலோமீட்டரு, அப் அண்ட் டவுன் 900 கிலோமீட்டர் வருதுங்களா. அப்புறம் கொடைக்கானல்னா அங்கே இங்கே தேனின்னு எல்லாம் போய் பயங்கரமான ஓட்டம். அன்றைக்கி கேரளாவில் கூட நம்ம வர்க்காலோடைய டயர் ஒன்று வெடிச்சு போச்சு. ஃப்ளோவில் ஏதாவது வந்திருக்கும். அந்த காரணத்தினால வந்து சரி எப்படி வந்து இதுக்கு மேலே நம்ம நார்த் இந்தியா ட்ராவல் பண்ணுவோம். ஸோ 4 டயர் அட் டைமில் மாற்றிலாம். 4 டயரை மாற்றி எல்லா வேலையும் செஞ்சு 35,000 வேலை. 800க்கு 35,000 வேலைன்னு சொன்னால் எல்லாமே சிரிப்பாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்மளுடைய பயன்பாடுங்கிறது வேறு. அதனால் நம்ம பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக காரை இந்த தடவை ரெடி பண்ணியிருக்கோம். ஒர்க் ஷாப்பில் நிற்கிது. ஞாயிற்றுக்கிழமை லீவு. பட் நம்மளுக்கு கார் எடுத்து கொடுக்குறக்காக அவர் வருவார். அங்கே போய் கார் எடுத்துகிட்டு வரணும். கார் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பிட்டு அங்கே போய் கார் எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி வாங்க மக்களை போகலாம். போயிட்டு தாய்க்குள்ளே செஞ்சுட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நெக்ஸ்ட்டு நம்ம தாய்க்குள்ளே வந்து என்ன நம்ம போட்டிருக்கீங்க, வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் உள்ள போட்டாங்க. அதுக்கடுத்து கறி போட வேண்டிய தருணம் வந்து விட்டது. நாட்டுக்கோழி கறி காலங்கத்தால் புட்டுச்சு ஜம்முன்னு வெட்டி வச்சுருக்கான். வாங்க உள்ளே இறக்கிடலாம். வாவ், அடாடாடாடாடாடா, பார்த்தீங்களா மக்களே, ஜம்னு அருமையான கோழிங்க. இந்த கோழி வந்து முட்டை கோழி. அது முட்டை காட்டுமா? இருங்க மக்களே, இந்த கறியை மட்டும் கிளறி விட்டுட்டு உங்களுக்கு முட்டையை காட்டுறேன். முட்டைக்கோழி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொழுப்பெல்லாம் ஏறி நிற்கும். செம்ம டேஸ்டியாக இருக்கும் மக்கள், சாதாரண டேஸ்ட் இல்லை. இன்றைக்கி ஒரு புடி தாங்க, இப்போவே பசி வேற வயிற்ற கில்லுது. இங்கே பாருங்களேன், கொழுப்பு, அதுக்கப்புறம் முட்டை பை. இந்த முட்டை இருக்குது பாருங்கள். ஆமாம், அதை பிடிங்க. ஆக்சுவலாக இந்த முட்டை வந்து இங்கே பாருங்க, இன்னும் ஓடு கூட வரல. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. செக்கில் ஆட்டினேன், அதாவது நம்ம வீட்டில் ஆட்டாங்கல் இருக்குமில்லங்க, அந்த செக்கில் போட்டு ஆட்டினேன். மிக்சியில் அரைக்காமல் செக்கில் ஆட்டினேன் மிளகு சாந்து மக்களே. தண்ணி வச்சு கரைச்சி உள்ளே ஊற்றிடலாமா? எடுங்க. என்றைக்குமே வந்து கொஞ்சம் ஊற்றுறக்கு லேட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக தான் நான் ஒரு ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். கறி வந்து ரொம்ப எண்ணெயில் வணக்கணும் அப்படின்னா கறி வந்து கெட்டித்தன்மை ஆயிருமாம்மா. ஸோ அதனால் கறி வந்து ரஃப் ஆயிருமாம்மா, கெட்டியாக இருக்குமாம்மா. அதனால் வந்து டக்குன்னு வந்து தண்ணியும் மிளகு சாந்தும் ஊற்றிடணுமாம்மா. அவங்க ரொம்ப வந்து எண்ணெயில் வந்து வணக்கக்கூடாதாம்மா. இப்போ ரீசெண்டாக அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிளகு சாந்தா லைட்டாக கறி உருண்ட உடனே உள்ளே ஊற்றியாச்சு. முடிச்சிடலாமா? தண்ணி ஊற்றிடலாமா? தேவையான தண்ணி குழம்புங்க. நீங்களாம் வந்து ஒரு சிலர் வந்து கிரேவி வைப்பீங்க. எங்கள் கொங்கு நாட்டு ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறி குழம்புக்குள்ள இவ்வளோ தண்ணி ஊற்றி குழம்பு வந்து தண்ணி மாதிரி ரெடி பண்ணுவோம். அது சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் கறியை வந்து தனியாக அரிச்சு போட்டு அதுக்கு கொஞ்சம் மிளகு சாந்து வச்சுருந்து, இந்த பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா, இந்த மிளகு சாந்து வந்து அந்த கறியில் ஊற்றி இது பண்ணுவோம். அதை வந்து வணக்கி போடுவோம். அது வந்து கிரேவி கறி வந்து நல்லா நல்லா இதாயிரும், வர நல்லா இதாயிரும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குழம்பு வந்து இதோட வச்சு சாப்பிடுவோம், சோத்தோட போட்டு சாப்பிடுவோம். செமையாக இருக்கும். இங்கே பாருங்க மக்கள், அங்கே ஒரு சமையல் ரெடி ஆகுதுன்னா இங்கே அதுக்கு மேலே பெரிய சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குது.
ஐயோ சாமி இந்த வயசு தான்டா. எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குதா? ஆஹா, தருவியா எனக்கு? தருவீங்களா எனக்கு? ம், என்னதான் வந்து நீங்கள் வீடியோவில் வந்து கேசவன் ஜாலியாக ஊர் சுற்றுறோம்ப்பா, கொடைக்கானல் போகிறான், நினச்சா வர்க்காலா போகிறேன், அலாப்பி போகிறேன், ஜாலியாக இருக்கான்ப்பான்னு நினைக்கலாம். அந்த மொமெண்ட்ஸ்லாம் நான் ஜாலியாக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து எடிட் பண்ணி அந்த தம்ப்ளைன் ரெடி பண்ணுற எடிட்டிங் கூட நான் நல்லா ஜாலியாக பண்ணிடுவேன் மக்களே. அந்த தம்ப்ளைன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள். அந்த முன்னாடி என்ன தான் நம்ம வீடியோக்குள்ளே வந்து அருமையான கண்டென்ட்டாக காமிச்சிருந்தாலும், நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்தாலும் கூட, அந்த முன்னாடி வைக்கக்கூடிய அந்த நீங்கள் கிளிக் பண்ணி வரீங்களா தம்ப்ளைன், அந்த ஃபோட்டோ, அதை ஒழுங்காக ரெடி பண்ணலின்னா வேஸ்ட்டு. அந்த தம்ப்ளைன் வந்து இப்போலாம் குறைஞ்சபட்சம் 2-3 மணி நேரம் ஆகிடுது, மண்டை காஞ்சிருது. ஏன்னா ஃபோன்லேயே பண்ணுறோமில்ல. ஸோ அந்த காரணத்தினால தான். ஸோ அதனால் நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் எல்லா வாழ்க்கையும் அப்படி தான் மக்களே. நீங்கன்றெல்லாம் நான் இல்லை, எல்லாம் எட்டிருந்து பார்க்கும்போது இக்கரைக்கே அக்கறை பச்சைங்கிறான் வாங்கலாம், அந்த மாதிரி தான். பார்த்தா அவனுக்கு என்னப்பா அவன் ஜாலியாக இருக்கான்னு தோணும். ஆனால் அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மொமெண்ட் நான் ஜாலியாக இருக்கேன்ப்பா பாருங்க. ஜம்முன்னு கட்டலை போட்டு கட்டுத்துறையில் அப்படியே நம்ம தோட்டத்தில் நல்லா காலை நேரத்தில் மரத்துக்கடியை இந்த சக்கரை பழம் இருக்கு இல்லைங்க, இது வந்து சக்கரை பழம்னு சொல்ல, இது வேறு ஏதோ பழம் இருக்குன்னு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மரத்து நிழல்ல படுத்துருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் போய் படுத்திங்கன்னா செம தூக்கம் வரும். மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக கொழுப்பு முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்தாங்கம்மா. கொழுப்பெல்லாம் நான் பெருசாக தான் இருக்குது, நம்ம தாய்க்குள்ளே அதெல்லாம் அழகாக வந்து போயிருங்குது. கொள்ளாமா போடுங்க, இங்கே வாருங்களேன். முட்டை கொழுப்பு சரிங்களா? என்னடா முட்டை அப்படி இருக்குன்னா அப்புறம் வயிற்றுக்கள் இருக்கும்போது முட்டை அப்படி தான் இருக்குது. கொழுப்பு இதெல்லாம் சீக்கிரம் வந்து போயிரு அப்படின்னு சொல்லுது மக்களே. தாய்க்குள்ளே எடுத்துக்கணும், கொழுப்பு எடுத்துடணும். என்ன எடுத்துடணும்? வெந்ததுக்கப்புறமா சித்த நேரத்தில் வெந்து போயிரு. வெந்து போயிரு. ம், அடாடாடாடாடா, பார்க்குறப்பவே பங்கமாக இருக்குது மக்களே. எப்போங்க ரெடியாகு? A few moments later. மக்களே இங்கே பார்த்தீங்களா இல்லையா, அந்த பெரிய மட்டும் வெந்துருச்சு. இப்படி முழுமுட்டையாட்டு இருக்குது. போட்டுருமா உனக்கு? எனக்கு வேணப்போ இந்த அது பெருசு எடுத்துக்கோ. இல்லை அது ஒன்று எடுத்துக்கோ. ஒன்று இங்கே இருக்கு, ஒன்று ரெண்டு அட இந்த இது எனக்கு அந்த மஞ்சள், அந்த மஞ்சள் இருக்கு, அதை எடுத்துக்கோ. எடுத்துக்குமா அதை, அந்த பெருசு எடுத்துக்குமா. வேண்டாம் வேண்டாம், போ அட போ, அங்கே இப்போ பசங்க நீங்கிட்டு போ. நீங்கள் நினைக்கலாம் இது மேலே முட்டை தோல் இருக்குது, அந்த ஓடு இருக்குது. மேலே ஓடு ஆனால் உருவாகலை. ஆனால் ஒன்று தெரியுங்களா, முட்டை ஓடு இருக்குல்ல, அதில் தான் கால்சியம் சத்து அதிகமாமா. அது வந்து பங்களாதேஷ் என்னென்னமோ நாட்டில் அதுக்கு வந்து இது அதிகமாக. நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அந்த முட்டை தோல் அந்த ஓடு இருக்கலாங்க, அதில் கால்சியம் சத்து அதிகம் காட்டி மாத்திரை இருக்கலாங்க, மாத்திரையெல்லாம் அந்த ஓட்டை வந்து பவுடராக்கி சேர்க்குறாங்களாமா. சரிங்களா? ஏன்னா முட்டை ஓடை வந்து நம்ம செடிகளுக்கு போட்டாலே செடி நல்லா வளரும் மக்களே. அது நாட்டுக்கோழி முட்டை வர ஆரம்பிச்சிட்டிங்களா? சுட சுட தண்ணி விட்டு வேண்டாம் வாயில். இந்தா தர இங்கே வாரு, இது சாப்பிடு, முட்டை போய் சாப்பிடு. சாப்பிடு. ஆக்சுவலாக இது பேர் வந்து மொட்டு பையன்னு சொல்லுவாங்க. செமையாக இருக்கும், வேறு மாதிரி டேஸ்ட்டு. முட்டை ஓடு சாட முடியல, சவுக்குன்னு போகுது. அது எப்படின்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்குது. தண்ணி எடுத்துடலாம். தரேன்டா உனக்கு. இந்தா இரு ஆறுட்டு. இந்த தம்பி டேக் இட். இந்தா மொல்ல மாற்றணும். மொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மொல்ல திங்கணும். முட்டை சாப்பிட்லாம், வயிற்று காட்டுறது முட்டை. ஒரு வயிற்றுக்கால இந்த முட்டை இன்னொரு வயிற்றுக்கால போகுது. ஆஹா மக்கள்ஸ், அடுத்ததாக கொழுப்பு. கொழுப்பு நம்மளாலே மென்று முழுங்க முடியாது. எங்களுக்கெல்லாம் முட்டை தொண்டல் சீக்குக்கு முட்டை பிறந்துச்சு. உனக்கு? எனக்கு கொழுப்பு மேலே முடியல. எனக்கு 2 முட்டை தப்புட்ட குட்டி முட்டை 2 முட்டை. ஆஹா அப்படியே முழுங்கிருக்கேன். ஆனால் ஐயோ என்னென்ன இதில் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பார்த்து ஊற்றுங்க. எஸ், வேற மாதிரி. ஏய் அப்படியே அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு கொடுங்க. சேஃப்டி. எஸ் மக்களே, எத்தனை பேர்த்து வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்.
அதாவது சூட் ஆற்றுறதுக்கு வந்து தண்ணி காலை வச்சோம்னு வைங்க சீக்கிரம் ஆறிடும். அதனால் வந்து கொண்டாந்து கார சட்டிக்கால தண்ணி காலை வச்சுட்ருக்கிறேன். அடி விட்டா போயிருமோ உள்ள வேணாம், போனாலும் போயிரும்னு நினைக்கிறேன். வலி இருக்குது. அவ்வளோதான், வித்தின் செகண்டில் வேலையை முடிச்சிடலாம். ஆனால் இன்னுமே சூடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாமோ. சரி ஓகே மக்களே, பாருங்கள் சுட 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 நாட்டுக்கோழி குழம்பு. ஆஹா 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 மக்களே, இதனுடைய சுவையை நான் என்னன்னு சொல்கிறதெல்லாம் இல்லை மக்களே. ஐயோ எனக்கு உங்கள்கிட்ட எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. என் மூஞ்சி எக்ஸ்பிரஷனே நான் குடிக்கிறதை வச்சு நீங்களாவே புரிஞ்சுக்கங்க இதனுடைய சுவை எந்த மாதிரி இருக்குது, நீங்களாவே புரிஞ்சுக்கங்க. மேலே அந்த கொத்தமல்லி தலை போட்டு வந்ததுக்கு அதுக்குமே இந்த மாதிரி ஒரு கப்பு டவுனுக்கால இந்த டேஸ்ட்டில் நாட்டுக்கோழி சூப்புன்னு சொல்லி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா 50 ரூபா சொன்னாலும் யோசிக்காமல் வாங்கி குடிப்பாங்க மக்கள். உண்மையாலும் சொல்கிறேன். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா லயா? உனக்கு நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய். அடுத்த கட்டமாக அந்த மிச்சம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மிளகு சாந்து, அது வந்து மறுபடியும் வந்து வெங்காய மிளகாய் தாளிச்சு விட்டு அது உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அரிச்சு வச்ச வெந்த கறி உள்ளே போடலாமா. வேக வச்ச நாட்டுக்கோழி கறி, தண்ணி குழம்பில் வேக வைத்த நாட்டுக்கோழி கறி உள்ளே இறக்கியாச்சு மக்களே. அடாடாடாடாடா செமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. இதே பிராய்லர் கறி அந்த வெறும் சதையாக இருக்கும், நாட்டுக்கோழிங்காட்டி எல்லாம் வெறும் எலும்பாக தெரியுது. தாய்க்குளமே ஓப்பன் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே. அடாடாடாடாடாடா நல்லா எப்படி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் கொஞ்சம் இது இருக்குது, குழம்பு இருக்குது, சரியா போயிரு. ஓகே ஃபைனலா கொத்தமல்லி தலை அப்படியே இறக்கி விடுங்க, அப்படியே பரபரன்னு தூவி விடுங்க. அப்போ அவ்வளோதான் ஓடே. வாவ், கருவேப்பிலந்தால ப்ளஸ் வந்து கொத்தமல்லி தலை ரெண்டுமே உள்ளே போட்டிருக்காங்க. வேறு மாதிரி மக்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பங்கமாக ரெடி ஆயிடுச்சு. தாய்க்குளமே ஆரம்பிக்கலாங்களா? மக்கள்ஸ், நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டேபிள் எடுத்து போட்டு இலையை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வாசம் பிடிச்சி வந்துட்டான். இல்லை, இது எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்குதுல்ல, இங்கே கரும்பால் கடை விட்டுருக்குறான். ஸோ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை வந்து இப்போ வந்து பீஸ் சாப்பிட்றாப்புல. மாப்பிள்ளை எப்படி இருக்குதுங்க இன்னைக்கு? வந்து லெவலில் இருக்குது. சரியான டேஸ்ட்டு. நிஜமாக நல்லா இருக்குதா? கொஞ்சம் கெல்ட்டு கோழிங்க, கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு மாப்பிள்ள. நல்லா இருக்குதுங்களா? அதெல்லாம் நல்லா இருக்குதா? ஓகேங்க மாப்பிள்ளை, பாருங்க, வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடுங்க மாப்பிள்ளை, வாங்க சாப்பிட்லாம். மக்களே அடுத்து பாருங்கள், நம்ம டேடி காலத்தில் இறங்கிட்டாரு. எப்படி டேடி டேஸ்ட்டு? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதா? நல்லா இருக்குதா? ஓகே ரைட்டு, என்ஜாய். மக்களே அப்புறம் மாப்பிள்ளை வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு என்னடா தட்டில் போட்டு கொடுத்துருக்கிறீங்க, இலையை போட்டு விருந்து வச்சிருக்காண்டாமாம்பிங்க. மாப்பிள்ளை இப்போ தான் மட்டன் குழம்போடு சாப்பிட்டு வந்து அப்படியாம்மா, தண்ணி குழம்போட கொஞ்சம் சாப்பிடுங்க மாப்பிள்ளை அப்படிங்கிற. இல்லை மாப்பிள்ளை கடையில் அப்புறம் கரும்பால் கடை விட்டுட்டு வந்துட்டாப்புல எலுமிச்சம்பழத்துக்காக. அப்புறம் அங்கே போய் அப்புறம் கடை பார்க்கணும் அப்படின்னாப்புல, அதனால தான் தட்டில் சாப்பிட்றப்பல. நான் எவ்வளோ சொன்னேன் மாப்பிள்ளை இது பண்ணல, அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க மாப்பிள்ளைக்கு இலையில குழம்பு ஊற்றி விருந்து வச்சுருக்கணுமில்லன்னு, அதனால தான் சொல்கிறேன். சரி மாப்பிள்ளை, நல்லா டைக்கணுமில்ல. மக்களே அடுத்து பாருங்கள், தவனு களத்தில் இறங்கிட்டா. சாப்பிடு. ஐயோ எனக்கு வீட்டு விளாண்டுருக்குதே. கொஞ்சமாக வயல் விடு. சரி ரைட்டு மக்களே, இங்கிட்டு தவணை சாப்பிட்டு இருக்கான், இங்கிட்டு லயா சாப்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். தாய்க்குளமே கொஞ்சம் தண்ணி போடுங்க. ரைட் வைக்கலாம். அப்பா சரியான பசி மக்களே, இவ்வளோ பசி ஆகிடுது. கறி வைக்கலாமே. ஒரு லெக் பீஸ் ஒன்று வச்சுருந்தேன். லெக் பீஸ் பெரும்பாலும் நான் சாப்பிட்றது என்ன காரணத்துக்காகனா மக்களே, அது டேஸ்ட் ரெண்டாவது பட்சமாக இருந்தாலும் கூட வீடியோவுக்கு கொஞ்சம் அதை சாப்பிட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லா வரும். அதனால தான். போதும் தாய்க்குளமே, மிச்சம் தண்ணி குழம்பு தான் மெயினாக எனக்கு தேவைப்படுது இப்போதைக்கு. ஏன்னா அதுதான் சரியான டேஸ்ட்டு. இது கூடவே அடிஷ்னலாக நம்ம வீட்டில் வளர்த்துட்டு இருக்க எருமையினுடைய தயிர், சரிங்களா, வேற மாதிரி இருக்கும். அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி பார்த்தீங்களா இல்லையா, வெண்ணிலா ஃப்ளேவர் மாதிரி. அப்புறம் அப்படியே உங்களுக்கு தெரியும்
சுவையான தண்ணி குழம்பு ஆரம்பிக்கலாம். இது மட்டும் தானே கேட்டீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை, ஆந்திவே பச்சைப்புளி ரசம். சரிங்களா, பச்சைப்புளி ரசம் வந்துட்டு இருக்கு வேற மாதிரி. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லெக் பீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் மக்கள். சரிங்களா, இது தனிக்கு கெல்ட்டு கோழி, நாட்டுக்கோழி, கொஞ்சம் ஏஜான கோழி. அப்பா எப்படியும் மென்று முழுங்கிட்டேன். பச்சை புளி ரசம், எஸ். இது நம்ம கனடா சப்ஸ்கிரைபர் சிவா அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பச்சை புளி ரசம்னா அவருக்கு உசுறு மக்கள்ஸ். இங்கே பாருங்களேன், பச்சை புளி ரசம்னா எப்படி செய்கிறது அப்படின்னா, பச்சை சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா, புளி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு கரைச்சா வேலை முடிச்சாமல் தண்ணி, அவ்வளோதான், வேறு இல்லை. உப்பு, ஒரு தக்காளியெல்லாம் போடுவாங்க, தக்காளியெல்லாம் போடக்கூடாது. தக்காளியெல்லாம் போட்டால் அது பச்சை புளி ரசமே கிடையாது. கூடவே இஞ்சி பூண்டு ரெண்டையும் பச்சையாகவே சேர்க்கணும். இந்த சுவைக்கு நாங்கள் அடிமையப்பா கொங்கு மக்கள். இதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எந்த நாட்டு மக்களாக இருந்தாலும் நீங்கள் அடிமையாயிருவீங்க. நாட்டுக்கோழி கறி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இந்த தண்ணி குழம்பு இதை ஊற்றி விட்டு பத்தாது, இது பத்தாது. ஒரு உருண்டையை பிடிச்சி உள்ள தள்ளுனா ஓவர் எக்ஸ்பிரஷன் நினச்சிடாதீங்க. என்னடா அவன் ஓவராக பில்டப் கொடுக்குறியான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த இடத்துல நீங்கள் உட்காந்து என் கூட உட்காந்து இதை மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷன் கொடுப்பீங்க. அந்த மாதிரி இருக்குது. இது இவ்வளோ டேஸ்ட்டாக இன்றைக்கி குழம்பு வர காரணம், மெயின் காரணம் என்ன தெரியுங்களா? வீட்டில் கோழி சேவை வளர்த்துறவங்களுக்கு தெரியும். அதாவது முட்டை விடுதலைங்க, அந்த முட்டைக்கோழி அதுதான் வெடைக்கோழிமாங்க. அதை அடித்து குழம்பு வச்சிங்கன்னு வைங்க, ஆஹா இன்னைக்கு எப்படி தான் கிளம்பி இப்படி வச்சியா? எங்கள் அம்மாவை கிளம்பி சொன்னா பிச்சு போடுவேன் பார்த்துக்க. மக்களே, இந்த குழம்பு இருக்குது பாருங்க, இந்த குழம்பு தண்ணி குழம்பு எந்த மசாலா போடலாமா? கடை மசாலாவே போடலிங்க மக்களே. நான் தான் போட வேணான்ட்டேன். சத்தியமாக அதை போட்டிருந்த வெட்டி. அந்த குழம்போடவே சாப்பிட்டு குழம்பு தீத்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. குழம்பு அப்படி சாப்பிட்ற விட இந்த மாதிரி இலையில வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. என்னடா இப்படி காட்டுத்தனமாக சாப்பிட்றீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பிகாஸ் நான்லாம் காட்டாங்க மக்கள்ஸ். காட்டுக்குள்ளேயே பிறந்து காட்டுக்காலே வளர்ந்த பரம்பரை நாங்கள். அதனால் அப்படி தான் இருப்போம். நான் பிறந்ததும் காட்டுக்குள்ளதை, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதும் காட்டுக்குள்ளதை. இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து சிட்டி ஆயிரும். ஸோ அதனால் இப்படி தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். இந்த வாயில் படாமல் சாப்பிட்றது, உதட்டில் படாமல் சாப்பிட்றது, கையில் படாமல் சாப்பிட்றதுலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. வெளியே ஈது போனால் டீசெண்டாக அது கல்யாணத்து வீட்டில் இது அப்படி சாப்பிட்டுக்குவோம். வீட்டில் சாப்பிடும் போதெல்லாம் இப்படி சாப்பிட்டா தான் அந்த சாட்டிஸ்ஃபைடு. அப்படியே ஊற்றி ஊற்ற அப்படியே ஒரு பிசையணும். ஒரு கை ஊற்றணும், ஒரு கை பிசையணும். அப்படியே ஊற்றி நான் எப்படி காலி பண்ணிடுவேன். இந்த வீடியோ சிவானா பாப்பாரு நினைக்கிறேன், நம்ம கனடா சப்ஸ்கிரைபரு. சிவானா மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா. இன்றைக்கி உண்மையுமே அவ்வளோ தண்ணி குழம்பு வந்து வேறு லெவல் வந்தது. வந்து பச்சை புளி ரசம் நீங்கள் நினச்ச மாதிரி அண்ணன் வந்து புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். புளிப்பாக நல்லா செம்மையாக இருக்குது. அவ்வளோதாங்க, ஃபைனல் அட்டம்ப்ட். சோத்தை போட்டு பார்த்தீங்களா இல்லையா, ஜூம் பாபாலு அப்படியே கெட்டி தயிர், எருமை தயிர், ஒரிஜினல் தயிர், கலப்படமில்லாத தயிர். இதை ஊற்றி இந்தா தவணை வச்ச தயிர் தவணை அப்படியே வெறும் தயிரே குடிச்சிருவான். அப்படி அப்படியே
லாயா கொஞ்சம் கொடுத்து. இந்த குடி இந்த குடி. அவ குடிச்சாலாம் குடிக்கலையா, அதுக்கு போது தயிருங்க ஃபைனலா. தயிரில் உப்பே போடலினாலுமே அந்த தயிர் டேஸ்ட்டுக்காகவே அப்படியே சாப்பிடலாம். உப்பு போடாமையே சாப்பிடலாம். ஆக்சுவலாக உப்பு போடாமல் தான் வந்து தயிர் சாப்பிடணுமாம்மா. தயிரில் உப்பு போட்டு சாப்பிட்டு உப்பு சத்து ஏறுமாம்மா மக்களே. இது வந்து எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் எங்கள் மாமா எனக்கு சொன்னது. ஆனால் எனக்கு உப்பு போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஆனால் இந்த எருமை தயிர் நம்ம வீட்டு எருமை தயிரும் காட்டி உப்பு போடாமலே செமையாக இருக்குது. எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சா நம்ம தயிர் தானே கரைச்சி குடிக்கிறோம், அதனால. ஆஹா, சோத்தை போட்டு உப்பு போட்டு வெங்காயத்தை போட்டு நானும் சோறு போட்டு உப்பு போட்டு தயிர் பசஞ்சு வெங்காயத்தோடு தான் சாப்பிடுவேன். வெங்காயத்தோட கடிச்சு தின்னு நல்லா இருக்கு. வெங்காயத்தை கடிச்சு தின்னு சூப்பராக தான் இருக்கு. பட் இன்னைக்கே தேவையில்லை, ஏன்னா இன்னைக்கு கறி குழம்பு தானே. நான் வந்து சோத்தை போட்டு தண்ணியை ஊற்றி தயிரை போட்டு இல்லை, நான் வந்து சோத்தை போட்டு இன்னைக்கு எல்லாரும் என்னை கண்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து சோத்தை போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி குடிப்பேன். செம்ம சாட்டிஸ்ஃபைடு மக்களே. கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்துங்க. இந்த கோடை காலத்திலலாம் இந்த மாதிரி வேப்ப மரமோ அல்லது மகிழ மரம் தான் பெஸ்ட்டுங்கிறாங்க மக்களே. மகிழ மரம் வந்து அதிகமாக இலை விழுவாது, வருஷம் 360 நாளுமே வந்து இலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகிழ மரம் வாங்கி தயவு செஞ்சு வைங்க. இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் சொல்கிறேன். நான் ஏன் தயவு செஞ்சு வைங்க நல்லதாக சொல்கிறேன்னா, நம்ம நினைப்போம் ஆனால் பண்ணவே முடியாது. நம்ம அந்த ஒரு சிம்பிளான ஒரு மரக்கன்று வாங்கி நம்ம வீட்டில் நட்டு அது தண்ணி ஊற்றுறது நம்மளால் முடியாது. ஆனால் எத்தனையோ ஃபோன் நோண்டுவோம், எவ்வளோ நேரம் ஃபோனில் கழிப்போம், ஆனால் ஒரு மரத்தை வளர்க்க நம்மளால் முடியாது. இதை நானும் செய்கிறேன், நீங்களும் செய்கிறா. நம்ம வீட்டில் மரம் வைக்கிற அதே ஒரு விளாக போடுறோம். ஆல்ரெடி வேப்ப மரம் இருக்குது. சரக்கொன்றை மரம் வச்சுருக்கோம். சிவனுக்கு ரொம்ப உகந்த மரம்னு சொல்லுவாங்க. வந்தீங்களா இல்லையா? இது சிவன் கோவிலேருந்து ஆட்டை போட்டு கொண்டு வச்ச மரம். எங்கள் சிவன் கோயில் இருந்துச்சு. நானும் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன். அந்த பைப்பு தண்ணிக்கிட்டே சும்மா தான் கிடந்துச்சு, யாரும் நடவே இல்லை. சரி ஒரு மரம் எடுத்து கொண்டு வந்து வச்சு அது நம்ம வீட்டில் வந்து நல்லா தலைஞ்சிருச்சு. எங்கே இருந்தாலும் நல்லா தலைஞ்சா சரி தானே. அது அங்கே சிவன் கோயிலோட வச்சாங்களா என்னன்னு தெரில. மொத்தம் நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சு நல்லா தலைஞ்சிருக்குது. ஓகே மக்களே, போகலாமா? ஒரு 10 நிமிஷம் பட்டு தூங்கிட்டு கிளம்பலாம். 15 minutes later. மக்களே, அடுத்த கட்டமாக கார் எடுக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேன். இப்போ நல்லா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சாலும் இன்னமே வந்து எங்கள் ஊர் வாய்க்காலில் அதை பாருங்க தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பிரிஞ்சு போகிற சின்ன வாய்க்கா. இல்லை பார்த்தீங்களா இல்லையா, பாய்ஸ்லாம் ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சில் பண்ணிருக்காங்க. பார்த்தீங்களா இல்லையா, தெரியுதா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்கள்ஸ், எல்லாம் ஜாலியாக வைப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நான்லாம் வந்து சின்ன வயசில் வாய்க்காலே தான் குளிச்சுட்டு கிடப்பேன். வாய்க்கால் கிணறு இதாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் எல்லாம் செட்டெல்லாம் பிரிஞ்சு போச்சு. பசங்கள்லாம் எல்லாம் அங்கங்கே தனி வைக்கிறானுங்க. அதனால் கிணத்துல வலிக்கிறதா வாய்க்கால் வைக்கிறதா அதிகமாக இல்லை. இத்தனைக்கு எங்கள் ஊர் தான். வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் எங்களால் குளிக்க முடியல, ஏன்னா அதுக்கான செட்டு இல்லை. தனியாக வந்து குளிக்கிறது தான் போர் அடிக்கும். ஆனால் அப்போ சின்ன வயசுலாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வாய்க்கால் தான். அந்த சாரி, சின்ன வயசில் இந்த 7வது 8வதுலாம் படிக்கும் போதெல்லாம் கிணறு தான் மக்களே. பயங்கரமாக குளிப்போம். கிணறு வாய்க்கால் ரெண்டுலேயுமே குளிப்போம். அங்கே பார்த்தீங்களா இல்லையா தண்ணி எப்படி போயிட்டு இருக்குதுன்னு. அப்படியே கடலாட்டை இருங்க காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஜம் 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 ஜம்னு ஓது பாருங்க. இது வெளியூருக்கு போனால் இந்த தண்ணி பார்த்தா குளிக்கலாம்னு ஆசையாக இருக்குது. நம்ம உள்ளூருங்காடி தெரிவிக்க மாட்டேங்குது. இதுதான் நான் முதல்லையே சொன்னேன், இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஸோ இருக்கிறத வச்சு சுகங்கான கற்றுக்குவோம், இல்லாததை உருவாக்க கற்றுக்குவோம். ஆனால் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இதுதான் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் புரிந்து கொண்ட விதம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மக்களே, ஃபைனலாக நம்ம ப்ரோவுடைய பட்டறைக்கு வந்தாச்சு. இந்த பட்டறை எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் காங்கேயத்துலேருந்து ஈரோடு போகிற வழி, சரிங்களா? அரசலூர் வழியாக ஈரோடு போவாங்களா, அந்த காங்கேய ரோட்டு ஈரோடு வழி இருக்குல்ல, அந்த வழி. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளோடு தாண்டி, வெள்ளோட்டில் வந்து கவண்டிச்சி பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இவருடைய பட்டறை இருக்குது. வெள்ளோடு, ஈரோடு மாவட்டம் வெள்ளோடுன்னு வைங்களேன். அவ்வளோதான், வந்தாச்சு. ஜம்முன் 800 நீட்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணி 4 டயர் மாற்றி வேறு லெவல் இருக்குது. வாங்க அப்படி பார்க்கலாம். பொலன்னு இருக்குது வாட்டர் சர்வீஸ் பண்ணபடி. பாருங்கள் மக்கள், 4 டயரும் புதுசு. அப்பல்லோ, இங்கேயும் அப்பல்லோ, அதே மாதிரி அந்த பக்கம் 2 சைடு அப்பல்லோ மக்களே. உள்ளே வந்து மக்களே என்ன பண்ண அப்படின்னா கிளச்சு வந்து ஆல்ட்ரு பண்ண அப்படின்னாரு. அப்புறம் செட்டெல்லாம் ஜம்முன்னு பண்ணியாச்சு. புது செட்டு வேறு செட்டே போட்டாச்சுங்களா? ஓகே ஓகே. ஆக்சுவலாக முன்னாடி பாயினர் இருந்துச்சு, ஜி சோனிக்கு போட்டாச்சு. இதுக்கு மேலே இது நல்ல நாள்லேயே நம்மளை யாரும் அடக்க முடியாது. இதுக்கு மேலே செட்டு வேறு நல்ல செட்டு போட்டாச்சு. கேட்குதா மக்களே? அடுத்து டெஸ்ட் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன். உண்மையாலுமே சொல்கிறேங்க, எனக்கு என்னமோ 800 தான் ஓடுறோமா இல்லை வேறு எதுவும் காரில் ஓடுறோமான்னு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா,
ஆயில் சர்வீஸ்லாம் பண்ண முடியும். இன்ஜின் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிளச்சு பண்ண முடியும் நல்லா, அதெல்லாம் ஓகே. இப்போ முக்கியமான மேட்டர் என்ன கேட்டிங்க அப்படின்னா 4 டயர் அப்பெல்லாம் ஒரே டயர் போட்டிருக்கோம்ல, ஒரே மாதிரி போட்டிருக்கோம்ல. ஸோ இந்த காரணத்தினால என்னென்னு கேட்டிங்கன்னா மெதுன்னு இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அந்த ஒரு ரஃப்னஸ் தெரியும். அந்த 800 தான் போகிறோம், ஒரு குட்டி காரில் தான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ 4மே ஒரே டயர் அப்பெல்லாம் 4G போட்டிருக்கோமா, அதனால வந்து சூப்பராக இருக்குதுங்க. எப்படி சொல்கிறனால மெதுன்னு ஒரு இதுனா வரைக்கும் ஒரு கட்டலில் படுத்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து பஞ்சுபத்தியில் படுத்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நல்லா இருக்குது மக்களே, சூப்பராக செஞ்சுருக்காப்புல. மெயின் நம்மளுக்கு செட்டு தரமாக இருக்குது. பின்னாடி இதில் டிக்கியில் 2 ஸ்பீக்கரு, பின்னாடி டோரில் 2 ஸ்பீக்கரு, சவுண்டெல்லாம் ஃபுல்லாக வச்சா பயங்கரமாக கேட்குதுங்க, நொறுக்குது. இதோ வரங்க மக்களே, இது வந்து நம்ம வண்டியோட கிளச்சு தான். நம்ம போயிடுச்சு, மாற்றியாச்சு. ஓகே கிளச்சு மாற்றிருக்கோம். கிளச்சோட லோடிங்கு தேஞ்சிருச்சு. ஓகே சரி, ஓகே மக்களே. ஸ்டேரிங் பாக்ஸ் வேலை செஞ்சாச்சு. எதுங்க? இதுங்களா? அதனால தான் இப்போ ஓட்டுறது ஃப்ரீயாக இருக்குது. கிட்டத்தட்ட பவர் ஸ்டேரிங் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஃப்ரீ ஆகிடுச்சு. முன்னாடி அந்த அப்போலோ டயர் இருக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. அதான் நல்லா இருக்குதுங்க ஓட்டருக்கு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து நார்மல் ஸ்டேரிங் நம்மளுது திருப்பி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதுங்க. ஓகே ப்ரோ, நன்றி. ஓகே சரி, ஓகே மக்களே, அவருடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன். பண்ணிக்கலாம் இல்லைங்க, காரு இந்த மாதிரி மாருதி வாங்குறது நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். சரி, இந்த டைம் நம்ம செஞ்ச வேலை பில்லு 33,599 ரூபாங்க. ஓகே மக்கள். ஓகே மக்களே, வரும்போது ஒரு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த உடனே பல்லவி டக்குன்னு அரைச்சிட்டாப்புல. அதை இரவுல வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டேன். ஆஹா மக்கள், இங்கே பாருங்க, சரியான மேட்ரு சம்மர் சீசனுக்கு. டேஸ்ட் எப்படிமா? மக்களே, இனிப்பு சூப்பராக இருக்குதுங்க. இந்த அவனும் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் அரிஞ்சு கொடுத்துருவான், ஃபேமிலியாக சாப்பிடுவான். பீஸ் வந்து 20 ரூபா வருதுங்க. 1 கிலோ பழம் வந்து 20 ரூபா தான். இப்போ நான் வாங்கின பழம் பார்த்திங்கன்னா 5 5 கிலோ கணக்கு பண்ணால் 120 ரூபா தான். 120 ரூபாய்க்கு போட்டு வாங்கினீங்கன்னா 2 ஃபேமிலி சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஃபேமிலி பெரிய மட்டும் கொடுத்துருவோம். ஸோ அதனால் கம்பல்சரி இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி இயற்கையான பழங்கள், கரும்பால், கம்மங்கூழ், தர்பூசணி பழம், முலாம்பழம்லாம் வாங்கி கம்பல்சரி சாப்பிடுங்க. சரி, ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பேச நினைக்கிறேன். இதுவரை உங்களை வருது உங்களை சொன்ன செய்யும் சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு மேலே தான் நம்ம மாட்ட வெறித்தனமாக இருக்கும். ஓகேவா மக்கள்? ஆல்ரெடி வந்து உள்ளே இறங்கி ஒரு குழியிலே போட்டாச்சு. நான் அப்போ ஃபோனை காருக்குள்ள வச்சிட்டேன்னா சரி மறுபடியும் எடுத்துக்கலான்ட்டு. அப்பா, அந்த பக்கம் வந்து பெரிய வாய்க்காங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து வெறும் மணலாக இருக்கும். இது வந்து சின்ன வாய்க்கா தான், ஆனால் கீழே காரையாக இருக்கனால இங்கே குளிக்கிறது நல்லாயிருக்கும். அது எப்படி மக்கள்? அவன் எல்லோரும் குளிக்கிறாங்க, நம்ம குளிக்காமல் இருந்தேன் எப்படி? அதனால தான் வந்தாச்சு. ஆள் எவ்வளோ தான் இருக்கும். அந்த பக்கம் இது எக்ஸ்ட்ரா பிரிஞ்சு வரதா இடத்துக்கால அந்த இடத்துல பெரிய வாய்க்கா அப்படி போகுது. பட் இருந்தாலும் இந்த வாய்க்கால் வச்சு நல்லாயிருக்கும். ஆஹா, என்னமோ சொல்கிற கதையா? என்னது சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஈடு ஏன்னா எதுவுமே இல்லை மக்களே. ஆஹா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷத்தை தேடி போகாதீங்க. இருக்கிற மொமெண்ட்டை சந்தோஷமாக மாற்ற கற்றுக்கோங்க, சந்தோஷத்தை உருவாக்க கற்றுக்கோங்க, சந்தோஷத்தை தேடி போகாதீங்க. சரிங்களா? இப்படி இருந்தீங்கன்னா அதுதான் சொர்க்கம். சரிங்களா? பாய் மக்கள்.